மலையகத்திலும் சரி ஏனைய இடங்களிலும் சரி பாதுகாப்பற்ற முறையில ஆன்லைன்ல கடன் எடுக்கிறதுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வருகிறாங்க. அதை பத்தி நாங்க இந்த வீடியோல பேசுவோம். இது லா வித் அனுஷா. நான் அனுஷா சந்திரசேகரன், சட்டத்தரணி. சென்ட்ரல் பேங்க் அல்லது இலங்கை மத்திய வங்கியினால அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் அல்லது பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கடன்கள் ஆன்லைன்ல வழங்குறாங்க. ஆனால் இதை தவிர லைசன்ஸ் இல்லாத நிறைய நிறுவனங்கள், கம்பெனிகள் இந்த மாதிரி கடன்கள் ஆன்லைன்ல வழங்குறாங்க. இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாத இலங்கை மத்திய வங்கியினால அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்கள் எப்படி சாமானிய மக்களுக்கு கடன் வழங்குறாங்க? இப்ப அநேக மாணவர்கள் சோசியல் மீடியா யூஸ் பண்றோம். அதுல கடன் தொடர்பான நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் காணக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு கடன் வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க போன்ற விளம்பரங்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கு. இப்ப அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட போனுக்கு ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது நம்மளோட போன்ல உள்ள போட்டோஸையும் வீடியோஸையும் அதே மாதிரி கண்டாக்ட்ஸையும் பாவிக்கக்கூடிய ஒரு பெர்மிஷனை நாங்க அந்த ஆப்புக்கு கொடுக்கிறோம். அதற்கு பிறகு அந்த ஆப் மூலமாக உங்களுக்கு கடன் வேணும்னா ஒரு சிறிய தொகையை டெபாசிட் பண்ண சொல்லி கேட்கலாம், கேட்காமையும் விடலாம். இதை தொடர்ந்து சிறிய ஒரு தொகையில தொடங்கி பெரிய தொகையாகவோ அல்லது ஒரு 25,000 50,000 வரைக்கும் கூட கடன்கள் வழங்கப்படுது. இப்ப பெற்ற கடனுக்கு வட்டி அறவிடப்படுகிறது. அது நாள் வட்டி அல்லது வட்டிக்கு வட்டி என ஒரு பெரிய ஒரு தொகை அறவிடப்படுகிறது. இப்போ ஒரு பெரிய தொகையை கட்ட சொன்னோன்னா உங்களுக்கு கட்ட முடியாத ஒரு நிலை ஏற்படுது. அந்த நேரம் உங்களுடைய ரகசிய தகவல்களை வெளியிட போவதாக மிரட்டுறாங்க. அதே மாதிரி தகாத வார்த்தைகளால பேசுறாங்க. வழக்கு தொடர போறதா உங்களை மிரட்டி ஒரு பெரிய தொகையை கட்ட சொல்லி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்களுடைய போன் நம்பர்களை எடுத்து அவர்களையும் மிரட்டுற சந்தர்ப்பங்கள் கூட நடைபெற்று வருது. இந்த மிரட்டலுக்கு பயந்து 2,000 கடன் வாங்கினவங்க 20,000 கட்டுறாங்க. 20,000 கடன் வாங்கினவங்க 60,000 வரைக்கும் கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆகவே இந்த மாதிரியான மோசடிகள்ல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்தா அதுல என்னென்ன விஷயங்கள் அவதானிக்கணும்? முதலாவது, இலங்கை மத்திய வங்கியினால குறித்த நிறுவனம் கடன் வழங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒருக்கா செக் பண்ணிருங்க. இரண்டாவது, உங்களை ஒரு அக்ரிமெண்ட் எதுவும் சைன் பண்ண சொன்னா அது என்ன அக்ரிமெண்ட்ங்கிறத முழுமையாக வாசிச்சு சைன் பண்ணுங்க. ஆப் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுடைய பிரைவேட்டான விஷயங்களுக்கு அக்சஸ் கொடுக்காதீங்க. நான்காவது, உங்களுக்கு கடன் வேணும்னா ஒரு சிறிய தொகை கட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த கடன் உதவி திட்டத்தை அவாய்ட் பண்றது நல்லது. ஐந்தாவது, வாங்குற கடனுக்கு எவ்வளவு வட்டி செலுத்தணும், எவ்வளவு காலத்துக்குள் செலுத்தணுங்கிற ஒரு ரீபேமெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அது இல்லாமல் நீங்க எப்ப வேணும்னாலும் உங்களுடைய கடனை மீள செலுத்தலாம்ங்கிற ஒரு கால வரையறை இல்லாத ஒரு கடன் இருக்குமா இருந்தா அதை நீங்க தவிர்க்கிறது நல்லது. சில வேளைகள்ல இந்த மாதிரி கடன்கள் நீங்கள் வாங்கி இருந்தால் என்ன செய்யணும்? எந்த மிரட்டலுக்கும் பயப்படாம பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போடுங்க. அடுத்ததா, நீங்க செலுத்தின கடன் தொகைக்கோ அல்லது வட்டி தொகைக்கான ரிசிப்ட்ஸை பத்திரப்படுத்துங்க. சில வேளைகள்ல அவர்கள் வழக்கு தொடுத்தால் அதை உங்களுடைய சட்டத்தரணிகள் மூலமாக எதிர்கொள்ளுங்க. இதை விடுத்து உங்களுடைய பிரைவேட் போட்டோஸோ அல்லது உங்களுடைய கண்டாக்ட்ஸ் வெளியே போயிருங்கிற மிரட்டலுக்கு பயந்து அதிக தொகையான பணத்தை அவங்களுக்கு செலுத்தி கொண்டிருந்தால் இது மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படும். இது போன்ற சட்ட தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு லா வித் அனுஷா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கேள்விகள் ஏதேனும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.